ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லக்ஷ்மி ருச்சி நலபாகம். எல்லோரும் எப்படி இருக்கீர்கள்? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது திருவண்ணாமலை பார்ட் 2 vlog தான் பார்க்க போகிறோம். பார்ட் 2ல் அண்ணாமலையார் அலங்காரம், திருவண்ணாமலையில் நடந்த மகா தீபம், திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள அஷ்டலிங்கங்கள் தரிசனம், அஷ்டலிங்கங்களை வழிபட்டால் கிடைக்கும் பலன்கள், இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவாளாக இருந்தால் லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் நாங்கள் பார்த்த அஷ்டலிங்கங்களை பார்த்துட்டே அதோட பலன்களை நம்ம இப்போ பார்க்கலாம். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் அஷ்டலிங்கங்கள் ஒரு குறிப்பிட்ட தூர இடைவெளியில் அமைக்கப்பட்டுள்ளன. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள அஷ்டலிங்கங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையை நோக்கியதாக உள்ளன. இந்த லிங்கங்களை வழிபட்டால் கிடைக்கும் பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக இந்திரலிங்கம், திசை கிழக்கு.
திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவில் ராஜகோபுரத்தில் இருந்து கிழக்கு நோக்கி புறப்படும் போது கிரிவல பாதையில் முதல் லிங்கம் இந்திரலிங்கம். திசைகள் 8. அதில் கிழக்கு திசையில் இக்கோவில் அமைந்துள்ளது. கிழக்கு திசைக்கு கிரக அதிபதி சூரியன் சுக்கிரன். இங்கு வழிபாடு செய்தால் லட்சுமி கடாட்சமும் வருமானமும் நீண்ட ஆயுள் மற்றும் புகழும் கிடைக்கும் என்பதும் ஐதீகம். இரண்டாவதாக அக்னிலிங்கம். திசை தென்கிழக்கு. கிரிவல பாதையில் இரண்டாவது லிங்கம் இது. செங்கம் ரோட்டில் தாமரை குளத்திற்கு அருகே அமைந்துள்ளது. கிரிவல பாதையில் உள்ள லிங்கங்களில் இந்த அக்னிலிங்கம் மட்டுமே கிரிவல பாதையில் வலது பக்கம் அமைந்துள்ளது. மற்ற அனைத்து லிங்கங்களும் இடது பக்கம் அமைந்துள்ளது. திருவண்ணாமலையில் இறைவன் ஜோதி வடிவாக அக்னி காட்சி அளித்தார். ஆகவே இந்த அக்னிலிங்கம் மலை பக்கமாக அமைந்துள்ளது. தென்கிழக்கு திசைக்கு அதிபதி சந்திரன். இங்கு வழிபாடு செய்தால் நோய், பிணி, பயம் முதலியவை விலகும். எதிரிகள் தொல்லை, மனபயம் நீங்கும். மூன்றாவதாக யமலிங்கம். திசை தெற்கு. கிரிவல பாதையில் மூன்றாவது லிங்கம் ராஜகோபுரத்தில் இருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. கோவிலின் பக்கத்திலேயே சிம்ம தீர்த்தம் உள்ளது. தெற்கு திசையின் அதிபதி செவ்வாய். இங்கு இறைவனை மனமுருக வேண்டி பிரார்த்தனை செய்தால் பொருளாதார கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகும். நான்காவதாக நிர்திலிங்கம். திசை தென்மேற்கு. கிரிவல பாதையில் நான்காவது லிங்கமான நிர்திலிங்கத்தின் முன்னால் உள்ள நந்தி அருகில் இருந்து மலையை பார்த்தால் மலையில் சுயம்புவாக அமைந்த நந்தி தெரியும். மலையில் நந்தி படுத்திருந்து தலையை உயர்த்தி பார்ப்பது போல தெரியும். சற்று திரும்பி மலை உச்சியை பார்த்தால் மலை இரு பிரிவாக தெரியும். இது சிவபெருமானும் சக்தியும் சேர்ந்து இருப்பதை உணர்த்தும். கோவிலின் அருகே சனி தீர்த்தம் உள்ளது. இத்திசைக்கு அதிபதி ராகு. இங்கு வழிபாடு செய்தால் குழந்தை பாக்கியம், சுக வாழ்வு, புகழ் கிடைக்கும். சங்கடமான நிலைமைகளில் இருந்து விடுதலையும் கிடைக்கும். ஐந்தாவதாக வருணலிங்கம். திசை மேற்கு. கிரிவல பாதையில் மேற்கு திசையில் இக்கோவில் அமைந்துள்ளது. ராஜகோபுரத்தில் இருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. கோவிலின் அருகிலேயே வருண தீர்த்தம் அமைந்துள்ளது. மேற்கு திசையின் அதிபதி சனி. இங்கு வழிபட்டால் கொடிய நோயிலிருந்து விடுதலையும் புகழும் கிடைக்கும். ஆறாவதாக வாயுலிங்கம். திசை வடமேற்கு. இப்புவி மண்டலத்தை நமது மூதாதையர் 5 பெரும் பிரிவுகளாக பிரித்தனர். அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்பதாகும். எந்த உயிரும் காற்று இல்லாமல் வாழ இயலாது. இக்கோவிலை அடையும் போது இயற்கையாகவே ஒரு அமைதி கிடைக்கும். காற்று தென்றலாக வீசும். திசை அதிபதி கேது. இங்கு பிரார்த்தனை செய்தால் எதிரிகள் தொல்லையில் இருந்து விடுதலை கிடைக்கும். கண் திருஷ்டி விலகும். பெண்களுக்கு நல்வழி கிடைக்கும். ஏழாவதாக குபேரலிங்கம். திசை வடக்கு. ஏழாவது லிங்கமாக அமைந்துள்ள குபேரலிங்கம் மீது அனைவரும் காசுகளை காணிக்கையாக போடுவதை காணலாம். இத்திசையின் அதிபதி குரு. இங்கு இறைவனை வேண்டினால் பொருளாதாரம் உயரும், அமைதி கிடைக்கும் என்பதும் ஐதீகம். எட்டாவது லிங்கம் ஈசானிய லிங்கம். திசை வடகிழக்கு. கிரிவல பாதையில் கடைசி லிங்கம் ஈசனே இங்கு இருப்பதால் இது ஈசானிய லிங்கம். எல்லா நிலைகளையும் கடந்து அமைதி தேடும் இடம். இக்கோவில் நிலப்பரப்பில் இருந்து சற்று கீழிறங்கி இருக்கும். இத்திசையின் அதிபதி புதன். இங்கு இறைவனை வேண்டிக் கொண்டால் மனம் ஒருநிலை அடையும், இறைநிலை பெறுவதற்கு வழிகாட்டும் என்பதும் நம்பிக்கை. இந்த திருவண்ணாமலை கிரிவல பாதை அஷ்டலிங்க தரிசனம் ஸ்பெஷல் வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.